தம்பி தம்பி ஆமா குழந்தை பயப்படுறா. சரி நான் பாத்துக்கிறேம்மா. முடிஞ்சிச்சுன்னா எனக்கு போன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். போன் பண்றேம்மா. முடிஞ்ச சரிப்பா. சரி மக்கள் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் வச்சு எழுதுங்க. ஏமா தாய் அழுதுட்டே இருக்கா. என்னாச்சு மயம் அழுகுறா? சார் எனக்கு தெரியும். என்னாச்சு? அவ ரெண்டு நாய் கடிச்சிச்சு, அதனால அழுதுட்டு இருக்கா. ஓ நாய் வச்சுச்சாமா? பயப்படாதம்மா, நீ உட்காருமா. நான் சொல்றேன் எழுது. அது வீட்டுக்கு போகும்போது நான் அம்மா ஆயா போன் பண்றேன், சேர்ந்து போலாம். பயப்படாதம்மா. எதுவும் பண்ணாது. ஏமா குழந்தைங்கெல்லாம் நாய் கடிக்க சொல்லுங்க சார். என்னன்னு சொல்றேம்மா. நான் அதிகமா வந்து இப்போ டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா இப்போ குழந்தைகள் அதிகமா கிடைக்குதுமா. நான் கண்டிப்பா என்னன்னு சொல்றேன், உட்காருமா. என்னோட ஃப்ரெண்டு வந்து நாய் கடிச்சிருச்சு, அதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. சாய் பயப்படாத. நீ பாரு இங்க யாசிக்கா, எல்லாருமே அப்பா அம்மா இல்லாம ஒரு கடைக்கு போறது, ஸ்கூல் போகும்போது தனியா போகாதீங்க. அதுமாதிரி ரோட்ல நாய் இருக்கிற கூட்டமா இருந்ததுன்னா அங்க போய் நிக்கிறது, கல்ல தொட்டிடுறது, நாய் சோறு போடுறது அந்த செய்யக்கூடாது. ஏன்னா நாய் வந்து அங்க உங்களோட நாயோட உருவம் சின்னதான சின்ன உருவமா இருக்கிறனால ஒரு கண்டிப்பா கடிக்கும். குழந்தைங்க அதிகமா கடிப்படுது. நீங்க யாருமே அப்பா அம்மா இல்லாம கடிக்கிறதும் செய்யக்கூடாது. ஒரு காட்டுக்கு யாரு சிங்கம். இப்ப வந்து சிங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா காட்டுல வந்து இப்ப காட்டெருமை இருக்கு, வரிக்கு ஏதாவது இருக்கு. இப்ப வேட்டையாடும் போது காட்டெருமை வந்து வேட்டையாட போயிட்டு உருவம் அதோட உருவம் சின்னதாம காட்டெருமை குட்டிகளெல்லாம் வந்து பஸ் வேட்டையாடும். சிங்கம் இப்படி பண்ணும்போது தெருநாயில என்ன பண்ணணும்னா எங்க வேணாலும் கடிக்க ஃபர்ஸ்ட் உங்களை கடிக்கும். அதே மாதிரி நீங்க வந்து தனியா போய் நாயை போய் கல்லு விட்டு எதுவும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுச்சா? சப்போஸ் நீங்க ஏதோ மாட்டிட்டீங்க, நாய் இருக்கு கூட இருக்கு கடிக்கிறதுனா நீங்க ஓடக்கூடாது, அப்படியே நிக்கணும். சப்போஸ் நீங்க கீழே விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா மூஞ்சியும் கழுத்தையும் தொட்டிக்கணும். ஏன் தொட்டிங்கன்னா நாய் வந்து மூஞ்சியும் கழுத்து கடிச்சதுன்னா ரோகிஸ்ல இந்த மாதிரி கொடிய வழி வந்து பரவும். அதனால சப்போஸ் மாட்டி என்ன பண்ணணும், கை நாய் கொட்டிக்கணும் மூஞ்ச. புரிஞ்சுச்சா? கொத்திக்கணும். இதெல்லாம் ஏற்படாம இருக்கிறதுக்கு அங்க வந்து சரி போகக்கூடாது. அப்பா அம்மா இல்லாம எங்கேயும் போகக்கூடாது. கண்டிப்பா கவர்மெண்ட் நல்ல உங்களுக்காக நல்ல முடிவு எடுப்பாங்க. புரிஞ்சுச்சா? தேன் நாயை கட்டுப்படுத்த நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே, பாடத்தை கவனிங்க.